திருச்சி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தி வருகிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், திருச்சியில் 108 டிகிரி வெயில் சுட்டெரிக்கிறது. அங்கு விவரங்கள் என்ன? பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டினுடைய ஒரு மத்திய பகுதியாக இருக்குது. இந்த திருச்சி மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து தான் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரியிலிருந்தே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. அதாவது வெயில் காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. குறிப்பாக மே தொடங்கியது முதல் மே 1 முதல் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் திருச்சி மாவட்டத்தில் அதே போல் வெயிலினுடைய தாக்கம் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் மேலே தான் அடிக்குது. நேற்று கிட்டத்தட்ட 109 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்தது. இன்று 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலினுடைய தாக்கம் இருக்குது. இதனால் மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. குறிப்பாக வியாபாரம் செய்பவர்கள் மதிய நேரத்தில் வேலைக்கு செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாயிட்டு இருக்காங்க. இப்போ அவ்வாறாக நாம் இந்த பகுதியில் பார்க்குறோம், ஏராளமான மக்கள் அவர்கள் இந்த மதியத்திற்கு மேலே வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்குது. அவர்களெல்லாம் ஒரு மிகுந்த ஒரு சிரமத்திற்கும் உள்ளாகிட்டு இருக்காங்க. அவர்கள்ட்ட நாம் பேசும்போது வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இது மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த வகையில் இந்த பகுதியில் வியாபாரிகளும் அதிகமாக இருக்காங்க. தரைக்கடை வியாபாரிகள் இருக்காங்க. அவர்களும் தங்களுடைய வியாபாரம் இந்த வெயிலினால கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறுறாங்க. இப்போ அவ்வாறாக இங்கு தரைக்கடை வியாபாரி இருக்கார், அவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம். இப்போ நீங்கள் என்ன வியாபாரம் செய்கிறீங்க? அந்த வெயில்னால எதுவும் பாதிப்பு உங்களுக்கு இருக்கா? வெயிலில் வாங்கி வைக்கிற பொருளெல்லாம் ஒரு நாளைக்கு தாங்க மாட்டேங்குது. எல்லாமே காலையில் இருந்து அடிக்கிற வெயில் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 5:30 மணி வரைக்குமே அவ்வளோ நெருப்பு மாதிரி வெயில் அடிக்குது. உட்காந்துருக்கவே முடியலை. எந்த பொருள் வாங்கி வச்சாலும் ஒரு நாளைக்கு மேலே தாங்க மாட்டேங்குது. அந்த பழத்துக்களை பாருங்கள். மக்கள் வராங்களா பொருள் வாங்க? மக்கள் மத்தியானத்துல எல்லாம் யாரும் ஜாஸ்தி வரமாட்டாங்க. சாயந்தரம் காலையில் ஏதாவது 1-2 வியாபாரங்கள் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதிகமாக ஆளுங்க நடமாட்டமே கிடையாது, வெயில் அடிக்கின்றதுனால. அப்படி இருக்குதுங்கய்யா. ஆமாம். இப்போ நீங்கள் பூ வியாபாரம் செய்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது வியாபாரம்லாம்? எப்படி இருக்குது வெயில்? பூதாயா வியாபாரம் இருக்கவே இல்லையா சாமி. வெயிலுனால ஒன்றுமே பண்ண முடியல. வேர்த்து ஒழுகுது. ப்ரெஷர் இருக்கிறதுனால ரொம்ப மயக்கமாக வருது தங்கம். எங்கே வராங்க? ஏதோ சாயந்தரத்தில் ஒருத்தர் 2 பேர் வந்தால் தான், மீதியெல்லாம் கீழே தான் கொட்டுறேன். போன வருஷம் இருந்ததுக்கு இந்த வருஷம்லாம் எப்படி இருக்குது? சரியான வெயில் தங்கம்மா. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறையா வெயில், தாங்கவே முடியல ஐயா. கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாக தான் வியாபாரிகள் கூறுகிறாங்க. அவங்க மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. அதனால பொதுமக்களும் நம்மிடையே இருக்க அவர்கள் கேட்போம். சார் வணக்கம். இப்போ வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்குது? இப்போ இந்த பகுதி விவசாய சார்ந்த பகுதியாக இருக்குது. இப்போ இங்கே விவசாயிகள்லாம் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க? இல்லை, கடந்த ஆண்டுகளோட இப்போ வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. பருவமழைகளுடைய இதுவும் தவறி போயிருக்குது. அதனால் நீர்வரத்துங்கிறது சுத்தமாக இல்லை. குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட காவேரி ஓடக்கூடிய திருச்சியில் தினமும் காவேரி குடிநீர் இல்லாமல் 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை தான் காவேரி தண்ணியே கிடைக்குது. குடிக்கிறதுக்கே தண்ணி அவ்வளோ தூரம் இருக்கும்போது அதே போல் நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சி போய் நிறையா வீடுகளில் போருங்கிறது இன்றைக்கி தண்ணிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் பயங்கரமான ஒரு சிரமத்துக்கு மக்கள் உள்ளாயிருக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் ஒரு உரிய தீர்வு எடுக்கணும். இன்னும் அந்த அதிகமான மரங்களை வளர்ப்பதற்கான பயிற்சிகளை மக்கள்கிட்ட இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. நிறையா மரங்கள் வெட்டப்படுது, அதெல்லாம் தடுக்க பண்ணணும். அதே போல் இன்றைக்கி அடிக்கடி தண்ணீர் குடிக்க சொல்லி மருத்துவர்கள் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. அதை இன்னும் மக்கள் மத்தியில் அதிகமான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது மாதிரியான விஷயங்களை அரசு இன்னும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். புவி வெப்பமயதல் காரணமாக இந்த வெயிலினுடைய தாக்கம் தொடர்ச்சியாக அதிகமாகிட்டு இருக்கு. அந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த வெயிலுடைய தாக்கமும் கூடுதலாக அதிகமாகிட்டு இருக்கு. இந்த சூழலில் மரங்கள் அதிகமாக நட வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதே போல் இந்த விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை கிடைப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கிறதும் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இப்போ இந்த வெயிலுடைய தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்க அரசு சார்பிலும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. தொடர்ந்து விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்படுது. திருச்சி மாநகராட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் விநியோகம் செய்யப்படுது. அதே போல் அரசியல் கட்சிகள் தன்னார்வல அமைப்புகள் மூலமாகவும் நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு அவை பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக விநியோகம் செய்யப்பட்டு இருக்கு. அதிக அளவு வெயில் இருப்பதனால மக்கள் மதியத்திற்கு மேல் வெளியில் நடமாடுவது குறைவாக இருக்குது. ஆனால் அத்தியாவசிய தேவைக்காக தங்களுடைய வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு மிகவும் அத்தியாவசிய தேவைக்காக வெளியே செல்பவர்கள் அவர்கள் வெளியே வரக்கூடிய நிலை இருக்கிறது.
இருக்கிறது. அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி தான் தங்களுடைய பணிகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தேவையான இந்த மோர், தண்ணீர் உள்ளிட்டவற்றை தருவதில் வந்து பல அரசியல் கட்சிகள், தன்னார்வ அமைப்புகள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. மேலதிக விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.